சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக உங்களை அழைப்பதில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியா விஷன் சேனல் உங்களுக்கு இறைவார்த்தையினுடைய விளக்கங்களை கொடுக்கிறது, ஜெபிக்க சொல்லுகிறது. மரியா விஷன் ஜெபிக்கிறது. நன்றாக வாழ வேண்டும், நல்லதாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இன்று அருமையான ஒரு செய்தியை மார்க்கு நற்செய்தியிலிருந்து நமக்கு திரு அவையானது கொடுத்திருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1-8, 14-15, 21-23 வரையுள்ள இறை வார்த்தைகள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞரும் சிலர் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் என் யூதர்கள் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பது இல்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பாரணிகள், சொம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை வழிபடுவது வீண் என்று எழுதியுள்ளார். கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது எதுவும் ஒன்றுமில்லை. மனிதருக்குள்ளே இருந்து வெளியே வருபவே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீவனமாகிய இவை அனைத்தும் உள்ளிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, இதனுடைய அடிப்படையில் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் ஓரளவிற்கு. மனிதர்கள், மரபுகள், மதிப்பீடுகள். மனிதர்கள், மரபுகள், மதிப்பீடுகள். மனிதர்கள் முக்கியம், மரபுகள் முக்கியம், மதிப்பீடுகள் முக்கியம். ஆனால் எந்த மரபுகள் முக்கியம், எந்த மதிப்பீடுகள் முக்கியம் என்பதை பற்றித்தான் அதிகமாக அழுத்தமாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இன்று ஆண்டவர் பேசுகின்ற அருமையான ஆன்மீக அறநெறி என்னவென்று சொன்னால், மனிதனுடைய உள்ளத்தில் எழுகின்றவை உன்னதமான ஒன்றாக இருக்க வேண்டும். அதை வைத்துத்தான், மனிதனுடைய உள்ளத்தை வைத்துத்தான், அவனுடைய சிந்தனையை வைத்துத்தான், அதனுடைய நேர்மையை வைத்துத்தான், அதனுடைய தூய்மையை வைத்துத்தான், அதில் வருகின்ற மதிப்பீடுகளை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம்
அளந்து பார்க்க முடியும் என்று அருமையான ஆழமான அழுத்தம் திருத்தமான ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம், சீடர்கள் வந்தார்கள், பசியோடு இருந்தது, வந்தார்கள், எடுத்து உணவு அருந்தினார்கள், அவ்வளவுதான், உணவருந்தினார்கள். நான் பார்க்கின்றோம், வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது, பசிக்கிறது என்றால் அது கைக்கு எட்டுகின்ற உணவை எடுக்கிறது, சாப்பிடுகிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கையை கழுவி விட்டு சாப்பிட வேண்டும் என்று நாம் பழக்கப்படுத்துகின்றோம். எனவே அந்த பழக்கமானது அந்த வீட்டிலே, அந்த சமூகத்திலே அது நிலைத்து நிற்கின்றது. எடுத்துக்காட்டாக உணவகங்களுக்கு செல்கிறோம், கைகளை கழுவிவிட்டு நாம் உணவு அருந்துகின்றோம். இது ஒரு பழக்கமாக இருக்கிறது. பெரியவர்களை கண்டால் எழுந்து நிற்கின்றோம், வணங்குகின்றோம். ஜப்பானிலே மக்களை வாழ்த்துவது, வணங்குவது ரொம்ப பணிந்து வணங்குவார்கள். எனவே தான் அவருடைய மத்தியிலே இந்த வயர்கள் பெரிதாக இருப்பதை காண முடியாது என்று சொல்வார்கள், தமாஷாக சொல்லுவார்கள். காரணம், அவர்கள் வளைந்து வணங்குவார்கள், எல்லோரையும் வணங்குவார்கள், மதிப்பை காட்டுவார்கள். அவருடைய அந்த மதிப்பை காட்டுகின்ற விதத்தில் அவருடைய மரபாக இருக்கிறது. அதுபோன்று சில கலாச்சாரங்களிலே கை கொடுப்பது ஒரு பழக்கமாக இருக்கிறது, மரபாக இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே பொதுவாக வணக்கம் என்று சொல்லக்கூடியதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம், மரபாக வைத்திருக்கிறோம். வணக்கம் என்று சொல்லுவதற்கு பதிலாக கை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இவைகள் அனைத்துமே இன்று நவீன காலகட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பழக்க வழக்கங்களாக இருக்கிறது. எனவே இந்த பழக்க வழக்கங்கள் என்று சொல்லக்கூடியது எப்படி வருகின்றன என்றால், அறிஞர் ஒரு அருமையாக சொல்லுகிறார், நாம் சிந்திக்கின்றோம், சிந்தனைகளை செயல்படுத்துகிறோம், அந்த செயல்பாடுகளை அதிகமாக அடிக்கடி பின்பற்றுகின்ற பொழுது அது பழக்க வழக்கமாக மாறுகிறது. அந்த பழக்க வழக்கம் என்று சொல்லக்கூடியது அந்த இனத்தினுடைய, அந்த மனிதனுடைய, அந்த சமூகத்தினுடைய ஒரு தன்மையாக, கேரக்டராக மாறுகிறது. அது தனி மனித கேரக்டருக்கும் அப்படித்தான், தன்மைக்கும் அப்படித்தான், ஒரு சமூகத்தினுடைய தன்மைக்கும் அப்படித்தான் இருக்க முடியும் என்று நாம் கருதுகின்றோம். எனவே இந்த பழக்க வழக்கங்கள், மரபுகள், மதிப்பீடுகள் என்று சொல்லக்கூடியவற்றை காலத்தினுடைய அறிகுறிக்கு ஏற்ப நாம் மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. யூத சமுதாயத்திலே நிறைய மரபுகள் இருந்தன. சட்டிகள், பாத்திரங்களை எல்லாம் கழுவ வேண்டும், நம்முடைய சமூகத்திலும் இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திலும் சட்டிகள், பாத்திரங்கள், கப்புகள், கிண்ணங்களை எல்லாம் கழுவிட்டுத்தான் பயன்படுத்துகின்றோம். சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சந்தையிலே வாங்கி வருகின்ற காய்கறிகள், உணவுகள் எல்லாவற்றையும் நாம் கழுவித்தான் பயன்படுத்துகின்றோம். சுத்தமாக இருக்க வேண்டும், சுகாதாரமாக இருக்க வேண்டும், நச்சுக்கள் வந்துவிடக்கூடாது, அழுக்குகள் அதில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. எனவே இவைகளெல்லாம் பல்வேறு மரபுகளை எல்லா சமூகங்களும் பின்பற்றுகின்றன, எல்லா கலாச்சாரங்களிலும் பார்க்கின்றோம், எல்லா சமூகத்தினுடைய செயல்பாடுகளிலும் பார்க்கின்றோம். உண்பது, உடுப்பது, நடப்பது, வாழ்வது, வீடு கட்டுவது, பார்ப்பது, சிரிப்பது, உறவுகளை ஏற்படுத்துவது, பின்வாங்குவது என்று பல்வேறு காரியங்களில் இந்த பழக்க வழக்கங்கள், மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. எனவேதான் அருள்பணியாளர் அல்போன்ஸ் அவர்கள் அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார், மனிதர்கள், மரபுகள், மதிப்பீடுகள். மனிதர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். மரபுகள் தோன்றுவதற்கு முன் மனிதர்கள் இருந்தார்கள். மரபுகள் தோன்றுவதற்கு முன் மனிதர்கள் இருந்தார்கள். மதிப்பீடுகளை இந்த சமூகத்தில் பாடமாக கற்றுக் கொடுப்பதற்கு முன் மனிதர்கள் இருந்தார்கள். மனிதர்கள் கூட்டாக வாழுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய மத்தியில் மதிப்பீடுகள் இருந்தது. மதிப்பீடு என்ற மதிப்பு இருந்தது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை இருந்தது. அதைத்தான் நாம் மதிப்பீடு என்று சொல்கிறோம். சமூகத்தில் ஏராளமான மனிதர்கள் கூடி வாழுகின்ற பொழுது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகள் தான், அறநெறிகள் தான் மதிப்பீடுகள் என்று சொல்லக்கூடியவை. எனவே இந்த மதிப்பீடுகள் மற்றவர்களை மதிப்பதற்கும், மற்றவர்களை போற்றுவதற்கும், மற்றவர்களை வாழ வைப்பதற்கும், வாழ விடுவதற்கும், வாழ்கின்றவர்களை வாழ்த்துவதற்கும், தவறுகளை திருத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், மறைநூல் அறிஞர்களே, பரிசேயர்களே, நீங்கள் சொல்வதில் மரபுகள் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த மரபுகளை தாண்டி மனிதனுக்குள் இருக்கின்ற மதிப்பீடு என்ன? நீங்கள் எப்பொழுதுமே குறை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், குறை சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள். இந்த குறையில் மனிதனை வாழ விடாமல் இருக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய, தடையாக இருக்கக்கூடியவற்றை பற்றி பேசாமல் சும்மா சாதாரணமாக வெளிப்படையாக பின்பற்றப்படுகின்ற
காரியங்களை அதிகமாக பேசுகிறேன். மறைநூல் அறிஞர்கள் வெளிவேடக்காரர்கள் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். எனவே வெளிப்படையாக ஒரு சில காரியங்களை செய்வதால் ஒரு மனிதன் தூய்மையாகி விடுவதில்லை. ஒரு மனிதன் எவ்வாறு தூய்மையாகிறான் என்பதை அருமையாக நற்செய்தியிலே நமக்கு அருமையாக சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். அவனுடைய மனதில் வருகின்ற எண்ணங்கள், அவனுடைய மனதில் வருகின்ற எதிர்பார்ப்புகள், அவனுடைய வாய்மொழியாக வரக்கூடிய காரியங்கள், இவைகளிலே பொதிந்திருக்கின்ற பொது நல நன்மைகள், பிறர் நல நன்மைகள், இந்த நன்மைகளை வைத்துத்தான் நாம் மதிப்பிட வேண்டும் ஒரு மனிதன். எனவே ஒருவனுடைய தோற்றத்தினாலோ ஒரு பழக்க வழக்கத்தினாலோ வெளியே சொல்லுகின்ற பேச்சுகளினால் மட்டுமல்ல, அவனுடைய சிந்தனைகளினால் ஒரு மனிதனை பார்க்க வேண்டும். இவரை தான் சொல்வார்கள், அட்டையை பார்த்து நாம் புத்தகத்தை மதிப்பிடக்கூடாது. அட்டை கிழிந்திருக்கும், அழகில்லாமல் இருக்கும், நேர்த்தியற்றதாக இருக்கும், பார்ப்பதற்கு பகட்டாக இருக்காது, ஆனால் புத்தகம் நன்றாக இருக்கும். எனவே அட்டையை பார்த்து நாம் புத்தகத்தை மதிப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். எனவே இந்த இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் நான் சிந்தித்து பார்த்த பொழுது மனிதர்கள் தான் முக்கியமானவர்கள். மனிதர்கள் முக்கியம் என்றால் மனிதம்தான் முக்கியமானது. அதைத்தான் ஸ்ரீ நாராயண குரு என்று சொல்லுகின்ற சமூக மாற்றத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சொல்லுவார், மதம் எதுவாக இருந்தாலும் மனிதன் நன்றாக இருக்க வேண்டும். மதங்கள் அல்ல, மரபுகள் அல்ல, மதிப்பீடுகள் அல்ல, சாதிகள் அல்ல, அரசியல் கட்சிகள் அல்ல, கோஷ்டிகள் அல்ல, மாறாக மனிதத்தை போற்றுகின்ற, மனிதத்தை புனிதமாக மாற்றுகின்றவர்கள் தான் இந்த சமூகத்திலே போற்றப்பட வேண்டும், வணங்கப்பட வேண்டும் என்பதை அருமையாக இன்றைய நற்செய்தி வழியாக சொல்லுகின்றார். எனவே ஒரு மனிதன் பேசுகின்ற உள்ளத்திலிருந்து வருகின்ற சிந்தனைகள், வெளிப்பாடுகள் இவைகள் தான். அண்ணல் காந்தியடிகள் ஒரு வேட்டியும் டவலும் போட்டுக்கொண்டு திரிந்தார். வெள்ளைக்காரர்கள் பார்த்தார்கள், இவன் என்ன பக்ரியாக இருக்கிறான், அரை நிர்வாண பக்ரி என்று சொன்னார்கள். அவர் பொருட்படுத்தவில்லை. காரணம், அவருடைய வெளித்தோற்றத்தை மட்டும் அவர்கள் எடையிட்டார்கள். ஆனால் அவர் நீதி, நியாயம், உண்மையான சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். எனவே அதை வைத்துக்கொண்டு மக்கள் புரிந்து கொண்டவர்கள் திரளாக அவருடைய பின்னால் சென்றார்கள், சுதந்திரத்துக்காக போராடினார்கள். இன்று நாம் சுதந்திரம் அடைகின்றோம். இயேசு ஏழைகளோடு சென்றார், பார்த்தார், பழகினார், நலம் அளித்தார், உணவளித்தார், எல்லாரையும் மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். பரிசேயர்கள் என்று சொன்னார்கள், ஏழைகளோடும் ஆயக்காரர்களும் பாவிகளோடும் செல்லுகிறார். பாவிகள் மனிதர்கள் தானே என்று சொல்கின்ற அருமையான ஒரு மதிப்பீட்டை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் 22வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் கொடுக்கின்ற சிந்தனைகளுக்கு செவிமடுப்போம். மனிதர்கள் முக்கியமானவர்கள். மரபுகள் இருக்கட்டும். நல்ல மதிப்பீடுகளோடு வாழ்கின்ற மனிதர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவையானவர்கள். மரபுகள், மதிப்பீடுகள், மனிதர்கள், மரபுகள், மதிப்பீடுகள், மரபுகள், மனிதர்கள் போற்றப்பட வேண்டும். ஜபிப்போமாக. எங்களெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பின் பிள்ளைகளுக்காக, பெற்றோர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், நோயாளிகள், முதியவர்கள், தனிமையில் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசிரியர்களும் மனிதர்களை மதித்து, முதியவர்களை மதித்து, நோயாளிகளை மதித்து, இயலாமையில் இருக்கின்றவர்களை மதித்து, மனிதத்தை போற்றுகின்ற மக்களாக வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.